அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். 20 வருடம் கழித்து ஒரு நண்பர் எனக்கு தொடர்பு கொண்டாப்புல. என்னுடைய பள்ளி நண்பர், நல்லா படிப்பான். என்னுடைய பேர் தான் அவனுக்குமே. அவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் எப்பயுமே. என்னன்னா, அவன் தான் ஸ்கூலில் லீடராக இருப்பான். நான் 10th படிக்கும்போது சொல்கிறேன். அவன் இடைப்பட்ட காலங்களில் எனக்கு தொடர்பு கொண்டு நிறைய பேசிகிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா, நம்ம வந்து நட்பு வந்து எப்படி விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்றலாம் தெரியாது இல்லையா? நட்பு வந்து இன்னே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்பிக்கையற்றதுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நட்புகள்லாம் வந்து சரியில்லை. நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்பொழுது 20 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ அவன் ஊருக்கு போகிறான். ஸோ வெளிநாட்டுக்கு போகும்பொழுது என்னை தொடர்பு கொண்டு சொன்னான், நண்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம ஒரு நண்பருக்காக நம்ம நிறைய செய்வோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து துரோகம் செய்கிற ஒரு சூழலாம் ஏற்படும். ஸோ ஆனால் நம்ம எதுவுமே செய்யலை. ஆனால் நம்மளுடைய அன்பு மட்டும்தான் கலந்தது. சின்ன வயசில், நான் சொல்கிறது சின்ன வயது பருவத்தில் அன்பு மட்டுமே கலந்துருந்தது. இன்றைக்கி அவன் ஊருக்கு போகும்பொழுது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு, நண்பா நான் வெளிநாடு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான தூய்மையான நட்பை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது 20 வருடங்கள் கடக்க வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் வர நட்புலாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தங்கச்சியோ தங்கையோ அக்காவோ நம்ம ஒரு நண்பருக்காக திருமணம் செய்து வைத்தால் கூட அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணத்திற்காக மட்டுமே பயன்படுத்திட்டு அப்புறம் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி இருக்கச்சு இந்த 20 வருடம் கேப்பில் என்னோடய நண்பன் எனக்காக ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரியான தூய்மையான ஒரு நட்பு இருக்குது அப்படின்னா அளவு கடந்த நட்பாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த நட்பெல்லாம் நம்ம பார்க்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் நட்பு மேலே நம்பிக்கை அதிகம் செலுத்தாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல நட்பாக இருந்ததுன்னா தொடர்ச்சியாக கொண்டு போங்க. ஆனால் நம்பிக்கை செலுத்தாதீங்க. புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வளட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.